திருத்தணிகை சேனல் பார்க்குற அன்பர்களுக்கு வணக்கம்மா. நான் இப்போ ஒரு பதிவு போட போகிறேன். அது நீங்கள் அப்படியே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்தி விடுங்க. வணக்கம். பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பதிவுன்னா, குடும்ப பட்ஜெட் எப்படி போடணுன்றது மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? என்னென்னா, இப்போது 3 பேர், ஒரு குழந்த 2 பேர் இருக்காங்க. அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. வெளியே வேலைக்கு போகல. அவர் மட்டும்தான் போகிறாருன்னா, நீங்கள் எப்படி நம்ம காசை எப்படி மிச்சம் பண்ணலாம்ன்றதை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். இப்படி மட்டும் குடும்பம் நடத்தினா மட்டுமே தான் நம்ம 4 காசு மிச்சம் பண்ண முடியும் இந்த சூழ்நிலையில். சரிங்களா? அதனால் உங்களுக்கு மாதம் ஆனால் மல்லிகை சாமான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கோயம்பேடோ ஒரு பாரிஸோ போயிட்டு மொத்தமாக வாங்கிட்டு வந்துடணும். 3 மாதத்துக்கு உண்டான பொருளை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உடனே அப்பப்போ நம்ம கடைக்கு போகிறது மிச்சமாகும். கடைக்கு போய் அப்பப்போ வாங்கினோம்னா அது நமக்கு கொஞ்சம் கூட மிஞ்சாது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு போயிட்டு இந்த 3 மாதத்துக்கு உண்டானது ஒரு 6000க்கு 3 பேருன்னா, ஒரு குழந்த, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா 6000 போதும், தாராளமாக வாங்கலாம். சரிங்களா? எல்லா உளுத்தம்பருப்புனா துவரம்பருப்பு, கடலப்பருப்பு, பாசிப்பருப்புன்ட்டு நமக்கு கடுகு, மிளகு, சீரகம் நம்ம என்ன பட்ஜெட் போடுறோமோ அந்த பட்ஜெட்டை நமக்கு தேவையானது நம்ம வாங்கிட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அடிக்கடிக்க போக வேண்டிய வேலை இருக்காது. 2 நான் அதை அப்படியே இந்த அட்டவணை மாதிரி கொடுத்துட்றேம்மா. நான் எடுத்து போட்டுடுறேன். அப்போல்லாம் 2வது பால் ஒரு 2 பாக்கெட் நம்ம வாங்குகிறோன்னு வச்சிங்களேன். அப்படி வாங்கும்போது 1500 வருது உங்களுக்கு. சரிங்களா? 2 பாக்கெட் போதுமான அளவுன்னு தான் நான் நினைக்கிறேன் 3 பேருக்கு. அப்படி இல்லைன்னா ப்ளஸ் ஒரு அரை லிட்ரு வாங்கினீங்கன்னா 500 2000 வந்துடும். சரிங்களா? இப்போ கரண்ட்டு பில்லு 1500. அரிசி மொத்தமாக எடுத்துக்கோங்க, 25 கிலோ 2 மாதத்துக்கு. அதே மாதிரி ஒரு டிஃபன் அரிசி 2 பை எடுத்திங்கன்னா 1000 ருபீஸ் வந்துடும். சரிங்களா? இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் 5000 கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு நாளைக்கு அந்த குழந்தைக்கு எங்கன்னா பள்ளிக்கூடம் சேர்க்கணும், இல்லை பள்ளிக்கூடமே படிக்குதுன்னா அதுக்கு ஃபீஸு அது இதுன்றதை நம்ம தனித்தனியாக இருக்கிறத மொத்த பட்ஜெட்டில் நம்ம எடுக்கவே கூடாது. அதை தனியாக மாதம் 5000 கட்டிட்டோம்னா அதுக்கு நமக்கு என்ன படிப்புக்கோ அதில் பார்த்துக்கணும். அந்த மாதிரி நம்ம பண்ணிடணும். அப்போல்லாம் நமக்கு நல்ல நாள், வெளியே போக வேண்டியது இது மாதிரிலாம் இருக்குன்னா ஒரு நல்ல விசேஷ நாளில் நம்ம நகை வாங்கணும்னு நம்ம ஆசைப்பட்டால் எதை வாங்குவீங்க? அதனால் ஒரு சீட்டு ஒன்று போட்டு விட்டோம்னா ஏதாவது நகை கடையில், அது ஜிஆர்டியாக இருக்கலாம், எங்கன்னா உங்கள் பழக்கப்பட்ட எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அங்கே ஒரு 10,000க்கு ஒரு சீட்டை போட்டிங்கன்னு வச்சுக்கல, அது கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு 2 சவரம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத வந்துக்கிட்டே இருக்கும். அப்போல்லாம் காய்கறியும் நான்வெஜ்ஜும் சேர்த்து 5000 போட்டிருக்கேன். அதில் காய்கறின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் போய் தான் வாங்கணும். காய்கறி கடையிலலாம் வாங்கக்கூடாது. வாங்கினா விலை ஜாஸ்தியாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை போய் எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வச்சுக்கிட்டு அதுலேருந்து தான் நம்ம எடுத்து செலவு பண்ணணும். டெய்லிலாம் போய் கடையில் நிற்கவே கூடாது. அப்படின்னா காசு மீறாது. அப்போல்லாம் நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம இங்கே இருந்தால் ஓகே. ஆனால் அவுட்லேருந்து வந்தவங்களாக இருந்தால் அவங்க ஊருக்கு வரலாம் இருக்கும் இல்லை செலவு. அதுக்கு மாதம் ஒரு 2000 நம்ம ஒதுக்கிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஊர்லேருந்து எந்த மாதிரி ஒரு கல்யாணம்னு சொல்லுவாங்க, இல்லை ஒருத்தர் யாராவது நிச்சயதார்த்தம்னுவாங்க, ஏதோ பர்த்டேன்னுவாங்க, அப்போ வர சொல்லுவாங்க. அப்படி நமக்கு நிறைய செலவுகள் வரும் இல்லை? அப்போல்லாம் நீங்கள் ஐயோ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் தேட முடியாது. அப்போ நீங்கள் இந்த பைசாவை எடுத்து நீங்கள் சிக்கனமாக நீங்கள் போயிட்டு வரலாம். ஒருத்தரோ இல்லை குடும்பத்தோடவோ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு வரலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, மாதம் 2000 நம்ம தனியாக போட்டு வச்சிடணும். அப்போ தான் நம்ம அது 24,000 வரும் மாதம். அப்போது நீங்கள் வருஷத்தில் ஒரு முறை எங்கன்னா இருந்தாலும் போயிட்டு வரலாம். இல்லை இந்த மாதிரியான செலவுங்களுக்கும் நம்ம வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம கையை கடிக்காத, எதுக்கும் ஒருத்தராண்ட கடன் வாங்காத அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தான் இதெல்லாம் பண்ணுறது.
பல பிள்ளைக்குன்னு தனியாக ஒரு 2000. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து நமக்கு குழந்தைங்களுக்குன்னு தனியான்னா, ஏன் தனியாக கேட்குறேன்னா, குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, அப்போ டாக்டர்கிட்ட போனோம், அப்போ என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? அதனால் அதுக்கு தனியாக நம்ம 2000 போட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கலாம். உடம்பு சரியில்லைன்றதுக்கோசம் கிடையாது. அந்த பிள்ளைக்கு நம்ம ஏதாவது வாங்கி தரணும், ஏதாவது கேட்குது வாங்கி தரணும், அந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த காசு உதவும். சரிங்களா? அதுக்காக ஒரு 2000. அப்போல்லாம் நம்ம கோயிலுக்கு குளத்துக்கெல்லாம் போக மாட்டோமா நம்ம? அந்த மாதிரி போகிறதுக்கு தனியாக ஒரு உண்டி கட்டி, புரியுதுங்களா? அந்த உண்டியில் மாதம் 2000 போட்டுடணும். அட்லீஸ்ட் அந்த 2000 இல்லைனா கூட 1000 போட்டுடணும். அப்படி போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை எங்கன்னா கோயிலுக்கு குளத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு மிஞ்சம். இது நம்ம உண்டி சாமிக்காக கட்டலை, நம்மளுடைய சேஃபுக்காக தான் நம்ம கட்டுறோம். அப்போ நீங்கள் போகலன்னா கூட அது நமக்கு ஏதாவது ஒரு செலவுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அது தனியாக நம்ம உண்டி கட்டி போட்டுடணும். சரிங்களா? அப்போல்லாம் கேஸ் 1000 மாதம் மாதம் ஒரு சிலிண்ட்ரு பார்த்திங்கன்னா 1000 ஆயிடுது. அப்போல்லாம் துணிக்குன்னு ஒரு 2000 ஒதுக்கிடணும். அப்படி பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் பொங்கல்னும் தீபாவளின்னும் எல்லா விசேஷத்துக்கும் நீங்கள் போய் இது பண்ண முடியாது. ஆனால் அதை வந்து நம்ம பெரிய கடைகளுக்கெல்லாம் போகவே கூடாது எப்போவுமே. அது வந்து சின்ன கடைங்களுக்கா அந்த ராயபுரம் போயிட்டிங்கன்னா நமக்கு எல்லா விதமான துணியும் அங்கே இருக்குது. நல்ல துணிங்களாக இருக்கும். ஆனால் அது நம்ம என்ன அங்கேயா போகிறீங்க அப்படி கேட்பாங்க. ஏன் இப்போவே எல்லா கடையிலையுமே சீப்பாக தான் துணிங்கள்லாம் ரொம்ப இதுவாக தான் இருக்குது. அது வந்து ஆடி தள்ளுபடி அந்த மாதிரி நேரத்தில் நம்ம போய் எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? அது வந்து எங்கே நம்ம கம்மியாக இருக்கோ அங்கே போய் நம்ம எடுத்துக்கலாம். அது வீட்டில் அவர் வந்து வேலைக்கு போகிறவராக இருந்தார்னா உங்களுக்கு வந்து வண்டி பெட்ரோல் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு 2000 ஆகிடும். அப்போல்லாம் இதர செலவு எதுக்காவது நீங்கள் வெளியே போனீங்க அந்த மாதிரியான செலவுகள் வரும் இல்லை, ஒரு பூ வாங்கிறது அது இது எவ்வளவோ செலவு இருக்குது. அதுக்கு ஒரு 2000. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறவராக இருந்தால் அது ஒரு 10,000 போயிடும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு மாதம் மாதம் வர வேண்டிய பொருள் கிடையாது. மல்லிகை சாமான்னா 6000 நீங்கள் வாங்குறீங்கன்னா அது மாதம் மாதம் நீங்கள் 6000 மாதிரி வாங்க போகிறது கிடையாது. அது 3 மாதத்துக்கு உங்களுக்கு அந்த செலவு கம்மி இல்லையா? கரண்ட்டு பில்லுன்னு கட்டிங்கன்னா 1500 நீங்கள் கட்டுறீங்கன்னு வச்சுங்களேன், மறு மாதம் அந்த கரண்ட்டு பில் கிடையாது, அதுக்கு அடுத்த மாதம்தான் இருக்கும். அது மிச்சம் தானே? அப்போது அந்த மாதிரியான ஒரு இது வந்து இதெல்லாம் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் இதெல்லாம் போக 40,000 45,000 உங்களுக்கு கையில் நிற்கும். அதை வந்து நீங்கள் வாடகை வீடாக இருந்தால் 10,000 போயிடும். வாடகை வீடாக இல்லைன்னா சேலரிடாக 50,000 நிற்கும் உங்களுக்கு கையில். அந்த 50,000 நம்ம ஏதாவது பண்ணாதான் மிச்சம் மீட்டுனாதான் நீங்கள் உங்களால் எதுவுமே எழுந்து நிற்க முடியும். ஏன்னா ஒரு சம்பாதிச்சு 3 பேர் அந்த குழந்தை வளர்ந்ததுன்னா அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஏதாவது நம்ம செய்யணும்ல. அதனால் நம்ம வந்து சினிமாலாம் போட்டு ரொம்ப வச்சுக்கவே கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா சினிமான்னு ஒருத்தர் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ருபீஸ் கம்மி இல்லாத டிக்கெட் போயிடும். அப்போல்லாம் பாப்கார்ன் அது இது சாப்பிட்றதுக்கு சுற்றத்துக்கு இதுக்கெல்லாம் செலவாயிடும். இதெல்லாம் வீண் செலவு. இதுக்கெல்லாம் போகவே கூடாது. நம்ம அதெல்லாம் வந்து நிறைய அவாய்ட் பண்ணணும். கோயிலுங்களுக்கு போயிடணும். அதுக்கு பதிலாக நம்ம கோயிலுக்கெலாம் போயிட்டு கோயிலில் சுற்றிட்டு வந்துடணும். ஹோட்டலுக்கு போகவே கூடாது. நீ எதாவது சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டியா வாங்கின்னு வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கோ. அப்போ அது அவ்வளோ செலவே ஆகாது. இப்படி தான் நம்ம வந்து ஒரு இதுவாக பண்ணோம்னா தான் நமக்கு வந்து அந்த காசு கையில் நிற்கும். இல்லைன்னா கண்டிப்பாக அது நமக்கு நிற்கிறது கஷ்டம். நீங்கள் 10 காசு கூட மீட்ட முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் எவ்வளோ வந்தாலும் பத்தலை. அதனால் அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி குடும்பம் நடத்தினா மட்டும்தான் இந்த காசு மீட்ட முடியும். நீங்கள் ஒன்று மெயின் காரணம் சிட்டியில் இருந்தீங்கன்னா அவுட் வாங்க. உங்களுக்கு பிள்ளைங்க வந்து ஃபீஸ் கம்மியாக இருக்கும், படிப்பு நல்லா இருக்குது, உங்களுக்கு நிறைய கிளாஸுங்க சேர்த்து விடலாம் பிள்ளைங்கள. அந்த மாதிரிலாம் இங்கே இருக்குது. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. ஒரே ஒரு கிளாஸுக்கு 3000 கேட்பாங்க. பாட்டு கிளாஸுன்னு எடுத்து போய் விட்டிங்கன்னா 1000 ருபீஸ் கேட்பான் உங்களுக்கு. இங்கே அப்படி கிடையாது. இங்கே கம்மியாக இருக்குது எல்லாமே. டென்னிஸ் பார்த்தா 1500 தான் வாங்குறாங்க. நல்லா சூப்பராக இருக்குது. பிள்ளைங்கள்லாம் போதுங்க. நீங்கள் அவுட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே கம்மியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க, அது கிட்டக்கா இருக்குது, இங்கேருந்து அவங்க போக முடியாது, நாங்கள் அவுட்லாம் வர முடியாதுன்றவங்களாக இருந்தால் வேறு வழி கிடையாது.
ஒருத்தர் மட்டும்தான் ஒர்க் பண்ணுறாங்க, அவர் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க அந்த அம்மான்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அவுட்டில் வரலாம். வந்தால் உங்களுக்கு இங்கே வந்தோம்னா உங்களுக்கு வெளியே அந்த மாதிரி இடத்துல வந்தால் உங்களுக்கு சிட்டிலேருந்து பக்கா சிட்டியில் இருந்தால் உங்களுக்கு 10,000ன்றது ரொம்ப கம்மி வாடகை தான். இப்போல்லாம் ஜாஸ்தி ஆகிப்போச்சு. நீங்கள் அவுட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இடமும் நீங்கள் வாங்கலாம். வாங்கி நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக ஒரு இடத்த நீங்கள் அமைச்சிக்கலாம். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா காசு கண்டிப்பாக செலவு பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. சரிங்களா? மிச்சமும் மீற்ற முடியாது. ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து தான் நான் வந்தேன். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் நீங்கள் ஒருத்தர் தான் போகிறீங்க வேலைக்குன்னா கண்டிப்பாக எல்லா வசதியும் இருக்குது. நீங்கள் போகலாம். இப்போ ஒரு ஆவடி மாதிரியான இடத்துல அந்த மாதிரி இடத்துல வந்துட்டிங்கன்னா எல்லா வசதியும் இருக்குது நீங்கள். ஆனால் இங்கே தாங்க நாங்கள் இருக்கோம்னா தாராளமாக சூப்பராக நீங்கள் இந்த காசை தாராளமாக மீற்றலாம். இந்த மாதிரி மீற்றினா மட்டும்தான் நீங்கள் ஏதாவது நம்ம காலை ஊனி நிற்க முடியும். நீங்கள் அடுத்த காலகட்டத்துக்கு. புரியுதுங்களா? இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படி பட்ஜெட் போட்டு நீங்கள் குடும்பம் நடத்தினா மட்டும்தான் நீங்கள் இது பண்ண முடியும். சரிங்களா? இதை தான் நான் எனக்கு என்ன நடந்ததோ அதை தான் உங்களுக்கு நான் சொன்னேன். நீங்கள் இப்படி நடத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கையில் காசு மிச்சம் மீறும். ஏதாவது ஒன்றுன்னா நம்ம ஒருத்தராண்ட போய் கை நீட்டி நிற்க வேண்டாம். இன்றைக்கி வருது செலவு பண்ணிட்டோம், நாளைக்கு இல்லைன்னு போயிட்டு ஒருத்தராண்ட கடன் வாங்கக்கூடாது, நகை வைக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அதுதான் வாழ்க்கை, அதுதான் குடும்பம். சரிங்களா? அதனால் இதை தான் நான் தெரிஞ்சது தான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நான் ஃபோட்டோவாக எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா?